தங்கம் வாங்க இது பொன்னான நேரம். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் பங்கேற்று போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8 தொகுதிகளில் போட்டியிட்டு 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. தனிப்பெரும் கட்சியாக தாவேகா வந்த போதிலும் அவங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை இல்லை. அவங்க விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் கிட்ட வந்து ஆதரவையுமே கேட்டிருந்தாங்க. அப்படி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்துல ஏற்பட்ட தாமதம் இல்ல குழப்பம் அப்படிங்கிற விஷயங்களை தாண்டி ஒரு கட்டத்துல தாவேகா அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. அதே போல தாவேகாவோட அமைச்சரவையில பங்கேற்கிறதுலயுமே ஏகப்பட்ட குழப்பங்கள், கருத்து முரண்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்கிறோம். இறுதியாக தாவேகாவோட அமைச்சரவையிலையும் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்க போறாங்க அப்படிங்கிற தகவல்களுமே வருது. இந்த விஷயங்களை தொடர்ச்சியா, அதாவது தேர்தல் முடிவுகள் தொடங்கி தற்போது வரைக்கும் முரண்பட்ட பல்வேறு விஷயங்கள் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள வந்து நடந்திருந்தது. இன்னும் சொல்ல போனா அந்த தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வேட்பாளர்கள் தேர்வு செஞ்சதா இருக்கட்டும், அப்படி முக்கியமான சிலருக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னு அப்போதே சில உட்கட்சி பிரச்சனைகளும் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அது பெரிய அளவுல அந்த காலகட்டத்துல வெளியில தெரியாம இருந்தது. ஆனா தாவேகா ஆதரவு, அமைச்சரவை பங்கேற்பு, இந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய அளவுல திரும்ப அவரோட கருத்துக்களை வந்து மாற்றி மாற்றி பேசுகிறார். அப்படியான அந்த விமர்சனங்கள் முன்வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வார இந்த இதழ் ஜூவில கூட ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் பிளவை தவிர்க்க போராடும் திருமா அப்படிங்கிற தலைப்புல ஒரு கட்டுரையுமே வந்திருக்கு. இந்த நிலையில விசிகா அந்த செய்திகளை தொடர்ச்சியா எழுதிட்டு வர, அந்த பீட்டை வந்து கவனிச்சுட்டு வர திரு ராம்சங்கர் நம்ம கூட இருக்காப்ல. அவர்கிட்ட இது குறித்து வந்து நம்ம வந்து பேசலாம். முதற்கட்டமா வந்து ஏன் இவ்வளவு குழப்பம்? முதல்ல பொதுவாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பல்வேறு இஷ்யூல வந்து கரெக்டா ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய ஒரு பார்ட்டின்ற பேர் வாங்கினவங்க. நிறைய இஷ்யூ பேஸ்டான விஷயங்கள்ல வந்து திமுக அதிமுகவுக்கு முன்னாடி அவங்களோட நிலைப்பாடை தெரிவிப்பாங்க. அது தெளிவா இருக்குன்ற ஒரு பாராட்டையுமே எல்லாருமே இருக்கு. கண்டிப்பா. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்பெல்லாம் அங்க வந்து பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா அது தேர்தல் காலகட்டமா இருக்கும். 2021 திமுக 2019 திமுக கூட்டணியில அவங்க இணைஞ்ச முதல் தேர்தல் சந்திக்கும் போது கூட 2 MP சீட்டுன்றது அந்த கட்சியினருக்கு ஒரு பெரிய நெருடல் கொடுத்துச்சு. 2021 6 MLA சீட்டு அப்படின்றப்போ அது அந்த கட்சியினருக்கு ஏற்பு இல்லை. திருப்பி 2024 வரும்போது மீண்டும் 2 சீட்டுன்னு அந்த கட்சியில ஒரு பெரிய ஒரு கலையும் உள்ளுக்குள்ள ஏற்படுச்சுன்றதை மறுக்க முடியாது. அதே மாதிரிதான் 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்னாடியே எத்தனை சீட் வாங்க போறோம், நம்ம மினிமம் இரட்டை இலக்கத்துல சீட் வாங்கணும்ன்ற ஒரு குழப்பம் இருந்துச்சு. அதை பெற முடியல. அப்புறம் 8 சீட் வாங்கினாங்க. அது பலருக்கு ஏற்பு இல்லைன்னா கூட சரி பரவாயில்ல, இது ஒரு கூட்டணி இன்டாக்டா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அந்த டைம்ல விஜய் வந்து பெரிய லெவல்ல வளர்ந்துடக்கூடாதுன்னு விசிகா நினைச்ச காலம் அது. சோ அப்ப 8 தொகுதிகளுக்கு ஒத்துக்கிட்டு அவங்க போனாங்க. அந்த 8 தொகுதி அப்படின்னு முடிவானதுக்கு அப்புறம் தான் விசிகாக்குள்ள பிரச்சனை இன்னும் அதிகரிக்குது. என்னன்னா ஏற்கனவே 4 MLAக்கள் இருக்காங்க. மீண்டும் அந்த 4 MLAக்கள் வந்து சீட்டு வாங்க முயற்சிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நீங்க இந்த முறை வந்து ரொட்டேஷன்ல வாய்ப்பே பெறாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து பல முன்னணி நிர்வாகிகள் வந்து அவங்க பார்த்து ரெக்வெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா 2021 வரைக்குமே விசிகா MLAக்களோட எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 3-4 எண்ணிக்கையில தான் இருந்திருக்குது. அதுக்கு மேல அவங்களுக்கு MLAக்கள் கிடைக்கல. ஸோ அப்போ திரும்பவும் வந்தவங்களுக்கே கிடைச்சிடக்கூடாது, 25 வருஷமா கட்சிக்கு போராடினவங்க உள்ளவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும்ன்ற குரல் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்துச்சு. நம்ம வேட்பாளர் பட்டியலை பார்த்தாலே தெரியும், திரும்ப அதை கன்சிடர் பண்ணியிருந்தாரு. பொதுச் செயலாளர்ன்ற அடிப்படையில சிந்தனை செல்வனுக்கு மட்டும்தான் மீண்டும் சீட் கொடுக்கப்பட்டுச்சு தவிர மிச்சம் 7 பேருமே இது வரைக்கும் MLA ஆகாதவங்க. அப்படி பார்க்கும்போது வன்னியரசு இருந்தாங்க, அப்புறம் அரக்கோணத்துல வந்து எழில்கருள் இருந்தாங்க, அப்புறம் செய்யூர் காட்டுமன்னார் கோயில வந்து நம்ம பார்த்தோம் ஜோதிமணி இலை பெருமாளுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்துச்சு. அப்புறம் பன்னீர்தாஸ்னு புது கேண்டிடேட் உள்ள வந்திருந்தாங்க. அப்புறம் இவங்க திருமாவுடைய அக்கா மகா சொல்லக்கூடிய மாலதி அவர்களும் கேண்டிடேட் இருந்தாங்க. ஸோ அங்கேயே விசிகாவுக்குள்ள ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா இது ஒரு முக்கியமான தேர்தல். திரும்பவே எலெக்ஷனுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த தொங்கு சட்டமன்றம் வரும்ன்றத கணிச்சேன்னு சொல்றாரு. ஸோ தொங்கு சட்டமன்றம் வரும் அப்படின்னு திரும்ப கணிச்சிருந்தாரு அப்படின்னா எல்லாருமே கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆக்கி போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டுச்சு. விசிகாவில் வன்னியரசு அவர்கள் ஓகே, சிந்தனை செல்வன் அவர்கள் ஓகே, அவங்களுக்கு எலெக்ஷன் பத்தின எல்லா புரிதலும் இருக்கும். ஆனா பேலன்ஸ் இருக்கிற எல்லாருக்குமே எலெக்ஷன் வந்து ஒரு புது லெவல் பிளேயிங் ஃபீல்டா இருந்திருக்கு. தொங்கு சட்டமன்றம் வரும்னு திரும்ப கணிச்சிருந்தா எல்லாரையுமே ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா போட்டிருக்கணும் அப்படின்ற ஒரு பார்வை தான் முன்வைக்கப்பட்டுச்சு. அதுதான் விசிகாவில் ஏற்பட்ட முதல் குழப்பம். இப்போ ஷானவாஸ் பொறுத்த வரைக்கும் 21 வந்து அவருக்கு சம்பந்தமே இல்லாத நாகப்பட்டினம் தொகுதியை கொடுத்தா கூட
பலரும் ஒரு வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு கணிச்ச போது கூட அவர் அந்த வெளியூரா இருந்தாலுமே கூட குறிப்பிட்ட கணிசமான வாக்கு வித்தியாசத்துல அவர் அங்க போய் ஜெயிச்சுட்டு வந்ததை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இப்ப பனையூர் பாபு வந்து செய்யூர் தொகுதி பாத்தீங்க அப்படின்னா அவர் ரொம்ப குறைவான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தாலுமே கூட அது ஜெயிச்சதுக்கு அப்புறம் அங்க என்னென்ன வீக்கான ஏரியாஸ் இருக்கு, அது சோசியல் சர்வீஸ் என்னென்ன பண்ணுன்னு சொல்லி தொகுதி ஒரு மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தார். திருப்பூரூர்ல திருப்பி எஸ் பாலாஜி ரொம்ப கான்பிடென்டா இருந்தாரு. சோ தொகுதியை ரெடி பண்ணி வச்சவங்களை அல்லது தொகுதியை ஜெயிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களை இந்த முறை அவர் சீட்டு கொடுக்காம போயிட்டாருன்ற புகைச்சல் கட்சிக்குள்ள அங்கதான் ஆரம்பிக்குது. இன்னொன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 7 பேருக்குமான சரியான வழிகாட்டல்கள் அந்த தேர்தல் சமயங்கள்ல இல்லாததையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. குறிப்பா திருப்பூரூர்ல பன்னீர்தாஸ் அவர்களுக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டுச்சு. அரக்கோணத்துல வந்து திமுகவுக்கும் விசிகாவுக்கும் சின்ன ஒரு மோதல்கள் இருந்துச்சு. ஈவன் காட்டுமன்னார் கோயிலேயே அது இருந்தாலுமே கூட அது விசிகாவுடைய பெல்ட்னாலதான் ஜெயிக்க முடிஞ்சது. மொத்தத்துல 8 தொகுதியில 2 தொகுதி தான் அவங்களுக்கு பாசிட்டிவா வந்திருக்கு. ஒன்னு திண்டிவனம், இன்னொன்னு வந்து ஓட்டு ரொம்ப 772 ஓட்டுல தான் ஜெயிச்சிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் விசிகாவோட பெல்ட்னால அதை ஜெயிக்க முடிஞ்சது. எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு என்ன பேச்சு எழுந்தது அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி ஒரு முக்கியமான எலெக்ஷன்ல நம்ம கோட்டை விட்டுட்டோம், இன்னைக்கு நம்ம ஒரு 6 சீட் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். நீங்க நல்லா நமக்கு ஞாபகம் இருக்கும், 108 தொகுதியை வாங்கிட்டு விஜய் வந்து அந்த 2 நாள் என்ன பாடுபட்டிருப்பாங்க, யார் நமக்கு ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு சொல்லி 2 சீட் வச்சிருக்கிற எல்லாருமே பார்த்து ரொம்ப பாடுபட்டாங்க. அந்த சூழல நம்ம ஒரு 5-6 சீட் அன்னைக்கு ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளோட நிலைமையே வேற அப்படின்றதுதான் அந்த கட்சியினுடைய ஒரு விஷயம். வேட்பாளர் சொதப்பல் தான் விசிகாவில் ஏற்படுற முதல் பிரச்சனையா நம்ம குழப்பமா நம்ம பாக்குறோம். அதான் அவங்க ஃபர்ஸ்ட் டெவலப் ஆன கன்ஃபியூஷன். அதுக்கப்புறம் நம்ம வந்து மெயினா பேச வேண்டியது இதுதான். அதாவது தாவேக்காவுக்கு வந்து ஆதரவு கொடுப்போமா வேண்டாமா, அப்புறம் அதற்கு அவங்க தரப்புலயே நிறைய விளக்கம் தராங்க. முதல்வர் போய் சந்திச்சோம், பன்னீரசன் இங்க போய் மாலை போட்டு வர அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் கூட வந்தது. அப்படி ஆதரவு கொடுக்கறதுலயே நிறைய சிக்கல்கள். என்னன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனேயே அவங்க வந்து உயர்நிலைக்குழு கூட்டத்தை ஒரு அன்அபிஷியலா ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு தொங்கு சட்டமன்றம் வந்திருக்கு, நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் அங்க வருது. நம்ம என்ன நிலைப்பாடு எடுக்க போறோம். ஏன்னா முதல்லயே தாவேகா வந்து எல்லாருக்கும் அழைப்பு விடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக கூட்டணி கட்சியில இருக்கிற எல்லாருக்குமே அழைப்பு விடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு ஞாபகம் இருக்கும், அன்னைக்கு மறுநாளே காங்கிரஸ் வந்து விஜய் வந்து வண்டியில. அப்போ விசிகாவும் கம்யூனிஸ்டும் ஐயுஎம்எல்லும் வந்து அவங்க எல்லாரையும் சேர்த்து அவங்க கிட்ட ஒரு 8 சீட் இருக்கு, 8 சீட் இருந்தா விஜயால ஆட்சி அமைக்க உரிமை கோர முடியும். அப்போ அவங்க விசிகாவை முதன்மையா அழைக்கிறாங்க. அதே மாதிரி இடதுசாரியில அமைக்கிறாங்க, ஐயுஎம்எல்லும் கடிதமும் கொடுக்குறாங்க. இப்போ அங்கதான் ஒரு சிக்கல் வருது. என்னன்னா இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் 2 பேர் இருக்காங்க, ரவிக்குமார் மற்றும் சிந்தனைச்செல்வம். 2 பேரும் இல்ல, இந்த கட்சியினுடைய ஒரு பெரும்பாலான ஆளுக்கு வந்து விஜய் மீதான நம்பிக்கை வந்து கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. இன்க்ளூடிங் திருமா. இவர் எப்படி ஆட்சி பண்ணுவார்னு தெரியாது. இவர் வந்து பாஜகவை எதிர்க்கலன்னு நம்ம தான் விமர்சிச்சிருக்கிறோம். இப்போ பாஜக எதிர்ப்பரசியல ஒரு ஆளும் கட்சியா அவர் எப்படி பண்ணுவார் என்ற பல்வேறு கன்ஃபியூஷன்ஸ் வந்து அவங்க டேபிள்ல இருக்கு. அப்ப அவங்க பேசும்போது குறிப்பா பொதுச் செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்களுக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, நாம திமுக கூட்டணியில இருந்து ஜெயிச்சிருக்கிறோம், திமுக கூட்டணில இருந்து வெளில வந்து தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சா அது மக்கள் தீர்ப்புக்கு எதிராக நம்ம டைரக்டா போறதுக்கான ஒரு ஈக்குவேஷன் தான் வரும். அது மட்டும் இல்லாம நம்ம பாட்டு இன்னைக்கு ஆதரவு கொடுத்துருவோம், நாளைக்கு விஜய் வந்து சரியான ஒரு ஆட்சியை கொடுக்கல அப்படின்னா, இல்ல பிஜேபிக்கு வந்து ஒத்து போற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் எடுத்தா நம்ம என்ன பண்றதுன்றதுதான் அவங்க டேபிள்ல வைக்கப்பட்ட முதல் குழப்பம். சோ அப்ப அதை அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்கலாமான்ற டெவலப்மெண்ட்டும் வருது. திமுக அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாமா அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரும்போது அதை வந்து ஒட்டுமொத்தமா விசிகா நிராகரிக்கல. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், எப்படி டெவலப்மெண்ட்ஸ் வருது பார்க்கலான்றதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஆனா அதுக்குள்ளேயே வந்து லெஃப்ட் பார்ட்டிஸ் வந்து இந்த விஷயத்துக்கு நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்றத பேபியே அதை சொல்றாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா, கம்யூனிஸ்ட்கள் இல்ல அப்படின்னா திமுக அதிமுக ஆட்சி அமைக்க முடியாது, நம்பர்ஸ் வராது. அப்ப சரி, அப்ப நம்ம இன்னுமே அதிகம் ஆகுது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்ப நம்ம அப்போ ஆப்வியஸ்லி நம்ம டிவிகே வந்து ஆதரிக்கலாமா அப்படின்னு ஒரு டாக் வருது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இது அவர் திரும்பவே மென்ஷன் பண்ற மாதிரி மே 8ஆம் தேதி தான் சரி ஓகே நம்ம டிவிகேக்கு ஆதரவு தெரிவிச்சிடலாம், கம்யூனிஸ்ட்ல தான் போறாங்க, சரி நம்ம உயர்நிலைக்குழு கூட்டத்தை நடத்திடலாம்னு சொல்லிட்டு மே 8ஆம் தேதி 5 மணிக்கு ஜூம் மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல ஒரு 22ல இருந்து 24 பேர் பங்கேற்றாங்க. அதுல வந்து 20 பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, நாம தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்போம், ஏன்னா திமுக நம்பர்ஸ் இல்ல, தாவேகாவுக்கு ஆதரவு அளிச்சா நம்ம அமைச்சரவைக்குள்ள போகணும், நீங்க துணை முதலமைச்சர் ஆகணும், வன்னியரசு அமைச்சர் ஆகணும், திருச்சி கிழக்க நம்ம கேட்டு வாங்கணும் இப்படின்னு கேக்குறாங்க பேசுறாங்க.
அப்ப அந்த மீட்டிங் போயிட்டு இருக்கும் போதே திரும்ப வந்து நீங்க சொன்னதெல்லாம் நான் வந்து கேட்டுக்கிறேன், எனக்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஜூம் மீட்டிங்கை அது முழுமையடையலை, அவங்க வந்து அதை வைண்ட் அப் பண்ணிட்டு கிளம்புறாங்க. ஸோ அவர் நேரா அடுத்த முதலமைச்சரை சந்திக்கிறதா தான் திட்டம். ஸோ அப்ப அங்க வந்து சொல்லப்படுது, நீங்க வந்து முதலமைச்சரா நாங்க உங்களை நிறுத்துறோம், உங்களை முதலமைச்சரா நிறுத்தினா லெஃப்ட் பார்ட்டிஸ் வந்து டிவிக்கு ஆதரவு கொடுத்தவங்க அவங்களோட ஆதரவை திரும்ப பெற்றுட்டு இங்கே வருவாங்க, எடப்பாடி பழனிசாமியை நாங்க கன்வின்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமையில இருக்கிற முக்கிய புள்ளிகள் வந்து அதை சொல்றாங்க. அதையும் திரும்ப உடனே நிராகரிக்கல, கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நம்ம திரும்பவும் சொல்ற மாதிரி ஒருவேளை விஜய் ஒரு பாஜக எதிர்ப்பு சக்தியா இருந்திருந்தாருன்னா ஆட்சி அமைச்ச நாளன்னைக்கே போய் ஆதரவு கொடுத்திருப்பாங்க. ஆனா விஜய் ஆட்சி மேல அவங்களுக்கு முழுமையான நம்பிக்கை அப்ப வரல, ஆட்சி அமைக்கிறப்ப வரல. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு மூவியும் பொறுமையா பாக்குறாங்க. இன்னொன்னு திமுக விசிக இந்த ரெண்டு கட்சியினுடைய உறவை வந்து நம்ம அவ்வளவு எளிதா கடந்துட முடியாது. பல கலைஞர் இருக்கும் போதுமே கூட, கருணாநிதி அவர்கள் இருக்கும் போதுமே கூட விசிக எவ்வளவு நெருக்கமா இருந்தாங்கன்றதை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்க, திமுக என்ன சொல்றது, திமுக தலைமை புள்ளிகள் என்ன சொல்றாங்கன்றத கவனிக்கக்கூடிய நபர் தான் திருமா. சோ அப்ப அவங்க சொல்றத கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவசரப்பட்டுறாதீங்க, நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம், நீங்க சிஎம் ஆறது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்குன்னு சொல்லும் போது, அதாவது திருமா பதவி ஆசைப்பட்டார் அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. பட் அவர் கன்சிடர் பண்ணார், வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு காலையில ஒரு 10 மணிக்கு கட்சியில ஒரு அன்அஃபிஷியலா ஒரு மீட்டிங் நடக்குது. அப்ப திருமாவே சொல்றாரு, அவங்க சொல்றாங்க ஆனா தமிழ்நாட்டு அரசியல் களம் எனக்கு தெரியும், அவெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, பாமக வந்து இதை ஏத்துப்பாங்களா, அதிமுக எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைமை புள்ளிகள் இதை எப்படி ஏத்துப்பாங்க அப்படியான கேள்விகள்லாம் அவர் கட்சிக்குள்ள எழுப்பிட்டு இருக்கு. ஏன்னா அந்த காலகட்டத்துல வந்து ஏடிஎம்கேல ஒரு ஆளு, அது போக பாமகல சௌமியா, இந்த மாதிரி துணை முதல்வர் 2-3 பேருக்கு பேசியிருக்காங்க. ஆமா, அப்ப இவர் நான் முதலமைச்சரா இருக்கிறேன், அவங்க துணை முதலமைச்சரா ஏத்துப்பாங்களா அப்படின்றது இருக்கு. அப்புறம் எல்லாருமே வந்து சாதி அரசியல் கணக்குல பார்க்காம ஒரு முடிவு எடுத்துட முடியாது. சோ அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது திரும்ப என்ன கால்குலேட் பண்றாருன்னா, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனாலும் திமுகல வந்து நமக்கு டைம் கேட்டிருக்காங்க, நம்ம கொஞ்சம் பொறுமையா இருப்போம், நம்ம யார் என்ன முடிவு எடுத்தாலும் நல்ல ஆலோசிச்சு முடிவு எடுக்கலாம், அவசர கதியில அதை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் பண்றாங்க. அது ஒரு 11-12 o'clock, அதாவது நான் சொல்றது மே 9ஆம் தேதி காலையில ஒரு 11-12 o'clock கிட்ட வரும்போது வந்து அது அந்த வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது அவருக்கு தெளிவாயிருச்சு. அப்ப என்ன பண்றாரு, அடுத்து என்ன ஒரு கன்ஃபியூஷன் வருதுன்னா, ஆட்சியில பங்குனா உள்ள அமைச்சரவைக்கு போகணுமா வெளில இருந்து பண்ணணுமா அப்படின்றது. அப்போ 90% ஆதரிக்கிற முடிவு அப்ப பண்ணிட்டாங்க, மத்தியானமே வந்துருது. இப்போ ஆதரிக்கிறோம், நம்ம வெளில இருந்து ஆதரிக்கணுமா இல்ல அமைச்சரவைக்கு உள்ள போய் ஒரு குழப்பம் ஆட்சியில பங்கு பெறறதா. அப்போ என்ன நடக்குதுன்னா, அப்ப அங்க ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆட்சியின் மீதான விமர்சனங்களையோ இல்ல அந்த ஆட்சியினுடைய நடவடிக்கைகளுக்கோ நம்ம பொறுப்பேற்க வேண்டாம். குறிப்பா இந்த கருத்தை யார் முன்வைக்கிறாங்கன்னா கட்சியினுடைய 2 பொதுச் செயலாளர்கள். இப்ப நீங்க இதுக்கு நடுவுலயே பார்க்கலாம், இந்த 9ஆம் தேதி நடக்கும்போது 8ஆம் தேதி சிந்தனை செல்வன் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு, நீங்க எங்கிட்ட வந்து ஆதரவு கேட்க உங்களுக்கு கூசவில்லையா, வாட்ஸ்அப்ல நீங்க வந்து லெட்டர் அனுப்புறீங்க, என்ன நீங்க நாங்க உங்களை எதிர்த்து அரசியல் பண்றது நீங்க எங்கிட்ட நாங்களே ஜெயிச்சிருக்கோம், ஓட்டு எல்லாம் வாங்கியிருக்கோம். அதுல இருந்தே என்னதுன்னா பொதுச் செயலாளர்களுக்கு விஜய் மீதான ஒரு நன்மதிப்பு இல்ல, ஆட்சியை நம்ம ஆதரிக்க தேவையில்லைன்றது அவங்களுடைய கருத்தா இருக்கு. ஆனா வேற யாருக்கும் ஆதரவு தெரிவிக்க முடியாத சூழல் வந்துட்ட உடனே அப்ப வெளியில இருந்து ஆதரவு தெரிவிப்போம், விஜய் ஆட்சி நம்ம தோல்ல தூக்கி சுமக்க வேணாம், அவங்க ஆட்சி நடத்திட்டு வெளில இருந்து நம்ம ஆதரவு தெரிவிக்கும் சொல்லி ஒரு சேஃப் கேம் பிளே பண்ணலாம்னு சொல்லிட்டு நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கே போறாங்க. இதற்கிடையில கட்சி இந்த முடிவு அறிவிச்சிருச்சு. 2 மணி 2:30 வாக்குல அதை அறிவிக்கிறாங்க. காலையில 9 மணில இருந்து 2 மணி வரைக்கும் ஒட்டுமொத்த மீடியாவும் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அம்பேத்கர் திடல் அந்த தலைமை அலுவலகத்துல தான் இருக்கிறாங்க. அப்ப அங்க இருந்த தொண்டர்களுடைய மனநிலையை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. என்ன சொன்னாங்கன்னா, தலைவருக்கு முதலமைச்சர் பொறுப்பையே திமுக கொடுத்தாலும் தலைவர் அதை ஏத்துக்க கூடாது, அது வந்து அது இல்ல, வேற ஏதோ ஒரு சதி இருக்கு. இப்ப இன்னைக்கு நம்மள முதலமைச்சர் நிப்பாட்டிட்டு விஜய் ஆட்சி அமைக்க முடியாம போனதுக்கு அப்புறம் வேற ஏதாவது ஒரு வேலையை பண்ணி நம்மள பவர்ல இருந்து இறக்கிடுவாங்கன்ற அச்ச உணர்வு வந்து அவங்க எல்லாருக்குமே இருக்கு. தலித் சமூக வாக்கு வங்கி வந்து தாவேகாவுக்கு போறதா சொல்லப்படுது. அதை விசிகா நிர்வாகிகள் வந்து அந்த சூழலை நம்புற ஒரு சூழலை நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்போ தலித் மக்களுடைய ஆதரவு தாவேகாவுக்கு தான் இருக்கு, அதனால நம்மளும் தாவேகாவுக்கு கூட்டணிக்குள்ளதான் போகணும், திமுகவுக்குள்ள போனா நம்ம கட்சி முடிஞ்சது, இந்த வார்த்தையை அப்படியே அவங்க பயன்படுத்துறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது கட்சியினுடைய தொண்டர்களுடைய மனநிலையும் திரும்ப கன்சிடர் பண்ணி தான் 2 மணிக்கு வந்து தாவேகாவுக்கு ஆதரவளிக்கிறது. புரியுது. ஓகே. அடுத்து நீங்க சொன்ன மாதிரி இப்ப அமைச்சரவையிலுமே பங்கு பெறக்கூடிய ரொம்ப சூழல் வந்துருச்சு. இப்ப இதுல நான் ஒரு விஷயம் என்ன பார்க்கிறேன்னா, பொதுவா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அரசியல் ரீதியா எடுக்கிற நடவடிக்கைகள் எல்லாமே வந்து
துணிச்சலா எடுத்துடுறாங்க. அதிகாரம் அப்படின்னு வரும்போது ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் நடக்குது. அதையும் தாண்டி என்னன்னா கட்சியில இருக்கிற நிர்வாகிகள், தொண்டர்கள் அவங்க வந்து அதிகாரத்தை நோக்கி அவங்களை ஏன்னா பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிதான் பண்ணிருக்கு. இப்ப திரும்ப வந்து அம்பேத்கரோட கோட்டை அடிக்கடி வந்து சொல்லுவார், அதிகாரம் தான் எல்லாத்துக்குமான சாவி அப்படிங்கறத சொல்லும் போது இப்ப தொண்டர்கள் அதுக்கு எல்லாமே ரெடியா இருக்காங்க. ஆனா நீங்க சிந்தனை செல்வனோ ரவிக்குமாரோ வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க வந்து ஒரு இன்டெலக்சுவல் வட்டத்துல இருக்கவங்க, ஒரு அரசியல் சார்ந்து யோசிக்கிறவங்க. இந்த முரண் தான் இந்த முரணா, இதை தாண்டி வேற எதுவும் இருக்கா? இது கரெக்டான ஒரு ஒப்பீடுதான். என்னன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னைக்கு நேற்று சொல்ல 1999 மூப்பனாரோட அவங்க இணைஞ்சு அரசியல தொடங்கும் போதே, தேர்தல் அரசியல தொடங்கும் போதே இத சொல்றாங்க. இல்ல தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் அதிகமா முன்னோச்ச கட்சியே விசிகா தான். 1999 இந்த விஷயத்த சொல்றதோடு மட்டும் இல்லாம 2016 தேர்தலையே இதை வச்சுதான் சந்திக்கிறாங்க. கரெக்ட். 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணி உருவாகும் போது திரும்ப என்ன சொல்றாருன்னா, திரும்ப உள்ளிட்ட மக்கள் நல கூட்டணி கட்சி தலைவர் என்ன சொல்றாங்கன்னா, கூட்டணி ஆட்சின்னு யாரு சொல்றாங்களோ அவங்களோட கூட்டணி அப்படின்னு அறிவிச்சாங்க. அப்புறம் யாருக்குமே முன் வரல, தனியா ஒரு அணி அமைச்சு 6-7 கட்சிகள் வச்சு அவங்க சந்திச்சாங்க. அந்த மாநாடே நடத்திருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி ஆட்சி மாநாடு நடத்திருக்காங்க. அப்போ கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்த கொள்கை, மாநாடு, தேர்தலை அதை மையப்படுத்தி பண்றாங்க, தொடர்ச்சியா சொல்லிட்டு வராங்க. திமுக கூட்டணியிலேயே ஆட்சியில பங்கு வேணுமான்ற மாதிரியான அளவுக்கு ஒரு காலம் இப்ப என்ன சொல்லியிருந்தாரு, வேண்டாம் அப்படின்னு கிடையாது அப்படி சொல்லல. அவ்வளவு பேசின ஒரு கட்சி தலைவர் இன்னைக்கு ஒரு தொங்கு சட்ட வாய்ப்பு வந்திருக்கு, இன்னைக்கு ஒரு தொங்கு சட்டமன்றம் வந்திருக்கு, கூட்டணி அமைச்சரவையில பங்கெடுக்க முடியும். இந்த சூழல்ல வந்து ஏன் அதை மறுக்கிறாரு அப்படின்றது தொண்டர்களுடைய எண்ண ஓட்டம். நீங்க சொன்ன மாதிரி இன்டெலெக்சுவல் தளத்துல இருக்கிற அந்த 2 பொதுச் செயலாளர்கள் விட்டவர்களுடைய கருத்து என்னன்னா, விஜய் ஆட்சியை நம்ம கவனமா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நம்ம RSS பெற்றெடுத்த குழந்தைன்ற அளவுக்கு விமர்சனம் இருக்கிறோம். நாளைக்கு விஜய் எந்த இடத்துலயுமே வந்து பாஜக வந்து கடுமையா வந்து பாஜகவுக்கு எதிராக ஒரு தெருமுனை கூட்டத்தை கூட அவர் நடத்தல. அப்படின்னா நம்ம இது வந்து எந்த ஆட்சியுமே அமையாம இருக்குது, குடியரசுத் தலைவர் ஆட்சி அமையறது இது பெட்டர் அப்படின்ற அந்த மனநிலை தான் அவங்க 2 பேரும். அதுலயும் அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த தலைமைக்கும் ஹை கமாண்டுக்கும் தொண்டர்களுக்கும் ஏன் இந்த மோதல் ஒரு கருத்து முரண் வந்துச்சுன்னா இதுதான் காரணம். இதுல இந்த விஷயங்கள்ன்றது நம்ம கண்டிப்பா ஒரு கட்சிக்குள்ள ஏற்படுறது இயல்பு. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப PMKல எடுத்துக்கிட்டீங்கன்னா வன்னியர் சங்கம் ஒரு மாதிரி வளர்க்கப்பட்டிருக்கும், PMK ஒரு மாதிரி இருப்பாங்க. நிறைய இடத்துல இந்த கான்ஃபிளிக்ட் வரும். நீங்க கட்சி கூட்டத்துல டிஷர்ட்டே போட்டு வராதீங்கன்னா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த கான்ஃபிளிக்ட்ன்றது வரும். அது மாதிரி இப்ப விசிகலை பாத்தீங்கன்னா அரசியலா அதிகாரமா அப்படிங்கிற போது ஒரு கான்ஃபிளிக்ட் வருது. இதை தாண்டி தனிப்பட்ட முறையில இவர் வந்துடக்கூடாது, அவர் வந்துடக்கூடாது, இவர் வந்துட்டா நமக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிற மாதிரியான மோதல் குழப்பங்கள் இருக்கா? அது மறுக்க முடியாது, இல்லன்னு சொல்ல முடியாது. என்னன்னா மே 8ஆம் தேதி நடந்த உயர்நிலைக்குழு கூட்டத்துல 20 பேரும் சொல்ற ஒரு வார்த்தை, அமைச்சரவைக்குள்ள போனோம்னா நீங்க போகணும், தலைவரா இருக்கிற நீங்க போகணும். தலைவர் வந்து அமைச்சரவையில இல்லாம மற்ற நிர்வாகிகள் இருக்கிறத வந்து அவங்க ஓப்பனா டிக்ளேர் பண்ணலன்னா கூட தலைவர் இருக்கணும்ன்றது திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, நாம அமைச்சரவைக்குள்ள போனோம் அப்படின்னா நம்ம எப்படி அமைச்சரவை இடம் பண்ணணும்னா அதுக்கு இடைத்தேர்தலை சந்திக்கிறதுக்கான சூழலும் தேவைப்படும்ன்றது கன்ஃபியூஷன்ஸ் அவருக்கு இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கான நேரடி பதில் என்ன அப்படின்னா, பொதுச் செயலாளர்கள் அப்படின்னா நான் அந்த ஹைகமாண்ட்ல அந்த உயர்நிலைக்குழு கூட்டத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து வன்னியர்ஸ் அவர்கள் அமைச்சராக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசப்படுது. ஏன்னா 2 MLA தான் இருக்காங்க. ஒருத்தர் வந்து கட்சி நிர்வாகி இல்லைன்ற ஒரு பார்வை கட்சியினருக்கு இருக்கு. இப்போ ஒரே வாய்ப்பு வந்து வன்னியர்ஸ் அமைச்சர் ஆகணும் அப்படின்றது. ஆனா பார்ட்டியோட ஹைகமாண்ட்ல இருக்கிற முக்கியமான ஆட்களுக்கு வந்து தலைவர் ஆகணும். அதாவது ஒரு சின்ன கட்சின்னு சொல்றதை விட அது ஒரு அதிமுக திமுக அளவுக்கான பவர் லாபிஸ் இருக்கிற கட்சி கிடையாது. அப்ப அங்க வந்து இதுல எனக்கு ஒரே ஒரு கேள்வி வருது. தாவேகா அமைச்சரவையில பங்கேற்கலாமா வேண்டாமான்றதுல உங்களுக்கு முரண்பாடு இருக்கு. தொண்டர்களுக்கு ஒரு கருத்து, இந்த செயலாளர்களுக்கு ஒரு கருத்து இருக்கு. ஆனா ஒருவேளை பங்கேற்றா தலைவர் தான் ஆகணும்ன்றதுல உங்க 2 பேருமே ஒன்றுபடுறாங்க. இதுல தொண்டர்கள் ஏன் வந்து தலைவர் ஆகணும்னு விரும்புறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து மற்றவர்களை காட்டிலும் தலைவரை நம்புறாங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இந்த பொதுச் செயலாளர்கள் ஏன் தலைவர் தான் வரணும்னு விரும்புறாங்க? இல்ல அது நம்ம விமர்சன ரீதியா பார்த்தா அது சக நிர்வாகிக்கான ஒரு அதிகாரம் தானே. இப்போ அவங்க பொதுச் செயலாளராக இருக்கிறாங்க, ஒருத்தர் எம்பியா இருக்காரு, ஒருத்தர் MLA-வா இல்ல, அவங்க தடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம டைரக்டா சொல்லிட முடியாது. ஆனா அவங்களுக்கு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் இருக்கு. இப்போ விமர்சன ரீதியா பார்க்கும்போது வன்னியர்ஸ் அவர்களுக்கு வந்து ஒரு அமைச்சரவை கொடுக்கப்படுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவருக்கான அதிகாரம், இப்போ அரசு ரீதியான கோரிக்கைகள் இதெல்லாம் வந்து டைரக்டா வன்னியர்ஸ் அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அது அந்த கட்சிக்கு நல்ல
நல்ல விஷயம். அது ஒரு பவர் சென்டரா மாறும் கண்டிப்பா. பவர் சென்டரா மாறுறத அந்த கட்சி ஹைகமாண்ட் வந்து விரும்புறாங்களா இல்லையான்றதுலதான் நமக்கு இழுபறி வந்து இருக்கிறதாவும் சொல்றாங்க. இல்ல நீங்க பொதுச்செயலாளர்கள் சொல்றீங்கல்ல, தலைவருக்கு அதுல என்ன ஒப்பீனியன் இருக்கு? திருமா அவர்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்கு? இவ்வளவு பிரச்சனைக்குமான காரணம் வந்து என்ன அப்படின்னா, நிறைய இடங்கள்ல வந்து துணிஞ்சு தனிச்சு முடிவெடுக்க வேண்டிய திருமா வந்து ரொம்ப ஜனநாயக பூர்வமா கேட்டு முடிவெடுப்போம், பேசி முடிவெடுப்போம்னு அவர் சில இடங்கள்ல சொன்னதுதான் அது அவருக்கு கொஞ்சம் எல்லார் கருத்தையுமே கேட்டு உள்வாங்க டிலே ஆகுறதுக்கான ஒரு காரணம். இப்போ வன்னியரசு அமைச்சரவைக்குள்ள போலாமா அப்படின்னா நான் உயர்நிலைக்குழு கேட்டுதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. வன்னியரசு அமைச்சர் ஆவாரா அப்படின்னா அதையும் ஒரு டிஸ்கஷன்ல தான் விடுறாரு. நான் அமைச்சர் ஆகிறதா இல்ல வன்னியரசு அமைச்சர் ஆகிறதான்றது ஒரு டிஸ்கஷன்ல தான் வைக்கிறாரு. சோ அப்போ கட்சியினர் என்ன சொல்றாங்க, அதுக்கு என்ன ரியாக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து ரொம்ப கூர்மையா கவனிக்கிறார். ஏன் இது கூர்மையா கவனிக்கிறார்ன்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா கட்சி வந்து இப்பதான் வந்து பல ஆண்டுகளா போராட்ட காலத்துல இருந்தாலுமே கூட அதிகார ரீதியா வளர்ந்து வர சூழல்ல ஒரு 2-3 முக்கிய நிர்வாகிகள் வெளியே போறதுன்றது கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. கண்டிப்பா. சோ அப்படி ஒரு சூழல் எந்த இடத்துலயும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் எல்லாத்தையுமே வந்து கலந்து ஆலோசிச்சு முடிவு பண்றாரு. ஆனா என்ன ஒண்ணு சொல்லணும்னா, சில ஒரு குறிப்பிட்ட நிர்வாகிகள் வந்து அவரை தொடர்பு கொள்ளல. தேர்தல் விஷயங்கள்ல மனக்கசப்புகள் இருந்து தொடர்பு கொள்ளல. அப்படி தொடர்பு கொள்ளாத அவரை வந்து சந்திக்காத நிர்வாகிகளை கூட அவர் திரும்ப திரும்ப கூப்பிட்டு பேச முயற்சி பண்றாரு. நம்ம என்ன முடிவெடுக்கலான்றத பாக்குறாரு. சோ அப்படி எல்லாத்தையும் கருத்து கேட்கணும், எல்லாரும் யாரும் மனம் கோணாதபடி நடந்துக்கணும்ன்ற ஒரு பார்வை கூட அந்த தாமதத்துக்கு அதிக காரணம். இதுல என்ன ஒரே ஒரு சிக்கல் இருக்குன்னா, என்னைக்குமே இதற்கு முந்தைய ஒரு வரலாறுகளை எடுத்து பார்த்தோம்னா எல்லா பார்ட்டிஸுமே எல்லாருமே இந்த மாதிரி ஒரு அதிகாரத்தை நோக்கி போகும்போது இந்த மாதிரியான பிளவு அப்படிங்கிறதோ இல்ல எதிர்ப்பு இல்ல இந்த மாதிரியான விஷயங்களோ தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. அதுல வந்து நம்ம வந்து எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னா ஐஸ்கிரீம் தான் வைக்க முடியுன்ற மாதிரி அரசியல்ல வந்து ஒரே நேரத்துல எல்லாரையுமே திருப்தி பண்ண முடியாது. அதற்கான முயற்சியில வந்து அவரு இருக்காரு. என்னன்னா சீட்டு தராத அதிருப்தி அப்படின்றது வந்து 2 பேருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது நியாயமானதும் கூட. இப்போ செய்யூர்ல வந்து பனையூர் பாபு அவர்கள் வந்து அந்த தொகுதியை ரெடி பண்ணி அந்த தொகுதிய முன்னேற்பாடுகள், அந்த தொகுதி பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற வரைக்கான எல்லா விஷயங்களையும் அவர் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க செய்யூர் தொகுதி முழுக்க வந்து ஒரு ஸ்கீம் ஒண்ணு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு இறப்பு, ஒரு துக்க நிகழ்வு வந்துச்சு அப்படின்னா அது வந்து எம்எல்ஏ ஆபீஸ் வந்து அந்த செலவு ஒரு சில இடத்துல அந்த இதெல்லாம் வச்சிருந்தாரு. திருமணம் எல்லா விஷயங்கள்லயுமே ஒரு ஏடிஎம்கே டிஎம்கே பார்ட்டி வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் உருவாக்குவாங்களோ அப்படி தொகுதி முழுக்க உருவாக்கி வச்சிருக்கிற சமயத்துல சிந்தனை செல்வனை தூக்கி வந்து செய்யூர்ல போடும்போது அதை அவங்களால ஏத்துக்க முடியல. வேற யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா பரவாயில்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா, சிந்தனை செல்வனுக்கும் செய்யூர் பாபு அவர்களுக்கும் ஒரு கிளாஷ் வந்து உருவாகுமோன்றத தலைவர் ஏன் பார்க்காம போயிட்டாரு. இந்த தொகுதியை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், என் தொகுதியை இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க, அவர் ரெடி பண்ணி வச்ச தொகுதியை இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்கன்ற மனக்கசப்பு வந்து அவங்க அந்த தலைவர்களுக்கு உண்டு. அதே மாதிரி ஷானவாஸ் அவர்கள் வந்து நாகைப்பட்டினம் தொகுதியில வந்து நிக்க விரும்பலன்னு திமுக சொன்னாங்க, அதனால அவர் வாய்ப்பு கொடுக்க முடியல அப்படின்னு அவரு சொன்னார். ஆனா அதுலயுமே அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கு. நாகப்பட்டினம் தொகுதியை வந்து நீங்க நிக்கிறீங்களா இல்லையா அப்படின்றது திமுக ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து அமைச்சர் நேரு வந்து எல்லாத்தையுமே காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் விட்டு எல்லாத்தையுமே கேட்டிருக்காங்க. அப்ப அவருடைய ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. ஆனா என்னை விட்டுட்டு அவர் டைரக்டா டிஎம் கிட்ட போய் பேசுறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அவருக்கு சீட்டு கெடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்து இங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. அதை நம்ம வைக்க முடியாது. அப்ப அப்படி இருக்கும்போது அப்படியான நிர்வாகிகள் தலைவர் வந்து சரியா நம்மள வந்து பேசல, நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ணல, அவரா ஒரு முடிவு எடுத்துட்டாரு, சீட்டு கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாருன்ற மாதிரியான வருத்தங்கள். அது மட்டும் இல்லாம சில தடுமாற்றமா உள்ள இருக்கிற நிர்வாகிகளே பாக்குறாங்க. இந்த அமைச்சரவையா இருக்கட்டும், இல்ல ஒரு பிரஸ் மீட்ல கொடுத்த திரும்ப அது சரியா முடிவு எடுக்கிறது இல்லைன்ற ஒரு வருத்தமும் இருக்கு. இந்த எல்லா விஷயங்களையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா பொதுவா வந்து மற்ற கட்சிகள் போறதுக்கு கூட சிலருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி திமுக போறதுக்கு, தாவேகாவுக்கு போறதுக்கு அதற்கு என்ன காரணம்? இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்சியினுடைய ஒரு 70% மாவட்ட செயலாளர்கள் வந்து தமிழக வெற்றி கழக கூட்டணிக்குள்ள, குறிப்பா அமைச்சரவைக்குள்ள போகணும் அப்படின்ற ஒரு பார்வையில இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த கான்செப்டே பிடிக்கல. திமுக கூட்டணியில் இருக்கிறேன், தாவேகாவுக்கு ஆதரவளிக்கிறேன். இதை வந்து நம்ம அதாவது முடிச்சுட்டு வந்தோம்னா மொத்தமா வந்துடணும்னு நினைக்கிறோம். ஆமா, இதை நம்ம எப்படி டைஜஸ்ட் பண்ண முடியும்? ஒண்ணும் இல்ல, நாளைக்கே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வெடிக்குது தமிழ்நாட்டுல. ஒண்ணு எதிர்கட்சி பக்கம் நிக்கணும், இல்ல ஆளுங்கட்சி பக்கம் நிக்கணும். நீங்க எதிர்கட்சியோட கூட்டணியில இருக்கீங்க, ஆளுங்கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க. ஆளுங்கட்சியை கடுமையா எதிர்த்து விமர்சிச்சு பேச முடியுமான்னு தெரியல, எதிர்கட்சி அரசியலும் பண்ண முடியாது. இப்ப இப்படி ஒரு நிலை ஒரு 6 மாசத்துக்கு தொடர்ந்தாலே விசிகாவோட நிலைப்பாடுகள்ல பல்வேறு குழப்பங்கள் ஏற்படும். ஜோசியரை வந்து சிறப்பு அதிகாரியா முதலமைச்சர் விஜய் நியமிக்கிறாங்க. திருமாவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜோசியர்ன்றது அவருடைய தொழில், அவர் வந்து கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்,
அவர் ஆக்குறதுல என்ன தப்பு அப்படின்றது தான் திருமாவோட ஸ்டேட்மெண்ட். வன்னியரசு வந்து அவரை ஏற்க முடியாதுன்னு சொல்றாரு. திமுகவுக்கு கூட்டணி, திமுகவோட கூட்டணி தாவேக்காவோட ஆதரவு அப்படின்னா இப்படிதான் கட்சி போகும்ன்றது அவங்களுடைய புரிதல். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது ஒரு முடிவு எடுங்க, 2 முடிவு எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது எங்களுக்கு சரின்னு படல, இப்படி 2 முடிவுல தான் நீங்க பயணிக்க போறீங்க அப்படின்னா தாவேக்காவுக்கு பிடிச்சவங்க தாவேக்காவுக்கும் திமுக பிடிச்சவங்க திமுகவுக்கும் போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறத கட்சியினர் வந்து பல்வேறு சூழல்ல சமூக வலைதளங்கள்ல இல்ல கம்யூனிகேஷன் இருக்கும்ல கட்சிக்குள்ள, அண்ணன் நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா என்ன சொல்லுங்க நானும் வந்துடுறேன், அப்படியான கம்யூனிகேஷன் வந்து க்ரோ அப் அதிகமாயிட்டே போகுது. இல்ல இப்ப நம்ம வெளிப்படையாவே அந்த கட்டுரையில வந்து நம்ம எழுதியிருக்கோம், பொதுவா வந்து பனையூர் பாபு போக போறாரு, ஷானவாஸ்க்கு வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள். ஷானவாஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஷானவாஸ் வந்து ஆரம்பத்துல இருந்தே, விஜய் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே அவர்கிட்ட இருக்கிற குளறுபடிகள், அவருடைய அந்த ஃபேக் நரேட்டிவ்ஸ் சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அம்பலப்படுத்துனதுல ஒரு முக்கியமான ஆள் வந்து ஷானவாஸ். அப்போ இன்னொன்னு அவர் திராவிட கட்சிகள் திராவிட கொள்கைகள் மேலேயும் கொஞ்சம் நம்பிக்கையா இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா திமுக தலைமையோடய அவர் வந்து ஒரு நன்மதிப்பை பெற்றக்கூடிய ஒரு ஆள் தான். அப்ப அப்படி இருக்கும்போது அவருக்கு விஜய் அரசியலே வெறுத்து விமர்சிச்சுட்டு இருக்கிற ஒரு ஆள் வந்து தாவேக்கு ஆதரவு நிலைப்பாட்டுக்குள்ள போவாரா அப்படின்னா ரொம்ப சந்தேகம். இன்னைக்கு ஒரு இந்த தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்ததுல அவருக்கு உடன்பாடு இருக்கு, ஏன்னா அவருமே அவருக்கு இல்லன்றதான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. தமிழக வெற்றி கழகத்தை நம்ம RSS குழந்தைன்னு பேசிட்டு கடுமையா விமர்சிச்சுட்டு எப்படி நம்ம அவங்களை ஆதரிக்க முடியும் அப்படின்ற கேள்வி வந்து அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா. ஜனாதிபதி ஆட்சி வராம போறதுக்கு தான் இதை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு இப்ப விசிகாவோட அபிஷியலா ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல. இதுக்கு ஷானவாஸ் உள்ளிட்ட முக்கிய தலைமையில இருக்கிற முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்களே அதை அக்செப்ட் பண்ணிக்கலையா? இல்ல, என்னன்னா அந்த உயர்நிலைக்குழு கூட்டத்துல ஆக்சுவலி யாருமே எதிர்த்து பேசல, இன்க்ளூடிங் ஷானவாஸ். கட்சி வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்குது, வேற வழி இல்ல, நம்ம வந்து விஜய்க்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தா ஆகணும் அப்படின்னா அது யாரும் அவங்க தடுக்கல. குடியரசு ஆட்சியில் வந்தாலும் பரவாயில்லன்னு யாரும் நிலைப்பாடு எடுக்கல. சரி ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலுமே இப்ப வரைக்கும் அவர் கட்சியில தான் இருக்காரு, இப்ப வரைக்கும் முதன்மை செயலாளர் பொறுப்புல தான் இருக்காரு. ஆனால் நாளைக்கு தாவேகா அமைச்சரவைக்குள்ள விடுதலை சிறுத்தைகள் போனால் திமுக கூட்டணி முறிஞ்சிருது. பிராக்டிகலி அதான் நடக்கும். அப்போ முழுமையா தாவேகா கூட்டணியில செயல்படுறதுக்கு அவருக்கு துளிவு விருப்பம் இருக்காதுன்றதா நம்ம அதுல எழுதியிருக்கோம். இப்ப அப்படி இருக்கும்போது ஆப்வியஸ்லி அவரோட சாய்ஸ் வந்து திமுக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ காங்கிரஸ் அலி மல்புஹாரி வந்து அங்க போயிருக்கிறத பார்க்க முடியுது. சோ அந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து நிர்வாகிகள், தாவேக்காவை விரும்பாத நிர்வாகிகள் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதா நம்ம அதுல எழுதி. தாவேக்காவுக்கே போறதுக்கும் சிலருக்கு விருப்பம் இருக்குதா? இப்போ பனையூர் பாபு விஷயத்த நம்ம அப்படி பார்க்கலாம். ஏன்னா பனையூர் பாபு அவர்களுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துல வந்து ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவருக்கு சீட்டு தரல அப்படின்ற ஒரு விஷயம் வந்தப்பவே தமிழக வெற்றி கழகத்துல இருந்து அவரை வந்து நீங்க வந்துருங்க, நீங்க என்ன தொகுதி வேணாலும் எடுத்துக்கோங்க, உங்க மாதிரி ஆட்கள் வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவர் அழைப்பு விடுத்ததா ஒரு தகவல் இருக்கு. அப்போ தேர்தல் முடிஞ்சு திரும்ப வந்து கூட்டணிக்குள்ள வரமாட்டாரு, வெளியவே இருக்காரு. அப்ப அப்படி இருக்கும்போது தாவேக்கா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பனையூர் பாபு ஆக்டிவா இருக்காரா, கூட்டங்களுக்கு வராரா? ஆக்டிவா இல்ல, கட்சியோட தொடர்புல இல்லையா? இல்ல, அவர் கூட்டங்களுக்கு வர்றது இல்ல. பட் தலைவரோட பேசுறாரா இல்லையான்றது நமக்கு தெரியல. அவரோட தொலைக்காட்சி இந்த இதுல கட்சி செய்திகள்லாம் வருதா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, அதுல எந்த சிக்கலும் இல்ல. அப்போ அவருக்கு ஆக்சுவலி அவர் எங்கேயுமே போய் எந்த கட்சியும் போய் அப்ரோச் பண்ணல. பட் அவருக்கான அழைப்புகள் தமிழக வெற்றி கழகம் வாய்ப்பு இருக்கா? அது வந்து இந்த அமைச்சரவை எப்படி அமையுதுன்றதை பொறுத்துதான் பார்க்கணும். இப்ப எப்போதுமே பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிக்குள்ள யாரையும் அணி மாற மாட்டாங்க, ஏன்னா அது ஒரு மரபுன்னு ஒண்ணு பார்க்கப்படுது. இப்போ ஒருவேளை திரும்ப வந்து இன்னைக்கு வந்து நான் அமைச்சரவையில பங்கேற்கல அப்படின்னு அறிவிச்சால் ஆப்வியஸ்லி வந்து பனையூர் பாபு உள்ளிட்ட நிர்வாகிகளை வந்து அவங்க தமிழக வெற்றி கழகத்துல இணைச்சிருக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இதுல என்ன பார்க்கப்படுதுன்னா, பனையூர் பாபு வந்து தனியா தமிழக வெற்றி கழகத்துக்கு போவார்ன்றதை விட பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் அவருடைய கான்டாக்ட்ல இருக்காங்க, ஆதரவுல இருக்காங்க. சோ அவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு போவார் அப்படின்னா அவர் ஒரு பெரும் படையோட தான் போவார், நம்ம மென்ஷன் பண்ணிருந்தோம். சோ இந்த என்னன்னா இப்ப அமைச்சரவையில பங்கேற்கலைனாலுமே இப்ப விசிகாவோட 2 எம்எல்ஏக்கள் சப்போர்ட்டோட தான் தாவேகா ஆட்சி இருக்கு. இப்ப விசிகால இருந்து பெருவாரியான ஆட்கள் அங்க போனாங்கன்னா அதுதான் சொல்றேன், திரும்ப வேற ஒரு முடிவே எடுக்கலாம். அமைச்சரவை அதாவது என்னன்னா அமைச்சரவைக்குள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி போயிருச்சு அப்படின்னா திமுகவுக்கு போறவங்க மட்டும் தான் போவாங்க. தாவேகாவுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க விசிகாவுல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலர் வேணா திமுக. ஆனால் திமுக கூடயே இருக்கணும்னு திரும்ப முடிவு பண்ணாருன்னா நிறைய பேர் தாவேகாவுக்கு போக வாய்ப்பு இருக்கு. அது வந்து பனையூர் பாபு தலைமையில ஒரு டீம் இருக்குன்றத நம்ம உணர முடியுது. நம்ம அதுதான் நம்ம மென்ஷன் பண்ணுங்க. இதுல இன்னொரு ஒரு கேள்வியுமே வருது. பொதுவா என்னன்னா, திமுக கூட விசிகா கூட்டணியிலே தொடர்னது, ஈவன் தோ
இப்ப 24க்கு அப்புறம் 26லயே தொடர்றது அப்படின்றது கூட ம். கீழ்மட்ட அளவுல நிறைய பேருக்கு பிடிக்கலையோ? அதாவது அதான் சொல்றேனே, மே 9ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்துல அந்த தொண்டர்கள் பயன்படுத்தின வார்த்தை என்ன அப்படின்னா, இன்னமும் நம்ம திமுகவோட தொடர்ந்தோம் அப்படின்னா நம்ம கட்சியை வந்து இழுத்து மூடிட வேண்டியதுதான்றதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தொண்டர்களுடைய மனநிலை. அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, தலித் மக்கள் திமுகவை நிராகரிச்சிட்டதா அந்த தொண்டர்கள் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தல் சமயத்திலேயே ஒரு கேண்டிடேட்கே ஒரு சாதிய பாகுபாடு வந்து காட்டப்பட்டது. விசிகா கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்களே வந்து ஒரு மாவட்ட திமுகவுடைய ஒரு மாவட்ட செயலாளரால வந்து ஒரு சாதிய பாகுபாடு காட்டினாங்கன்ற அளவுக்கு அவங்களுக்கு கொதிப்பு இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது இனி நம்ம எந்த காலத்தையும் திமுகவோட இருக்கக்கூடாதுன்ற மனநிலைக்கு விசிகா தொண்டர்கள் வந்துட்டாங்க. வந்ததன் வெளிப்பாடுதான் இன்னைக்கு அமைச்சரவைக்குள்ள போறதை பத்தி திரும்ப யோசிக்கிறார். ஓகே. நீங்க தொண்டர்கள் அவங்களோட விருப்பங்களை தொடர்ச்சியா சொன்னதுல இருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது. கட்சியில இருக்கிற நிர்வாகிகள், கீழ்மட்ட தொண்டர்களும் தலைமையை தவிர மற்ற யாரையுமே, மற்ற நிர்வாகிகளையோ ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தவங்களே யாரையுமே நம்பலையா? இல்ல, அது மறுக்க முடியாது. ஏன்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இப்ப திமுகல ஒரு கூட்டம் நடக்குது, தூத்துக்குடியிலயோ இல்ல மதுரையிலயோ கூட்டம் நடக்குது அப்படின்னா அங்க இருக்கிற முக்கியமான ஆட்களை அழைப்பாங்க, 2ஆம் கட்ட தலைவர்களை கூட்டத்துக்கு அழைப்பாங்க, அவங்கள வச்சுதான் நிகழ்ச்சி நடத்துவாங்க. ஆனா அப்படி ஒரு பழக்கம் கிடையாது. இல்ல, விசிகா ஒரே ஃபேஸ் திருமாதான், அதுல வந்து டவுட் இல்ல. இன்னொன்னு என்னன்னா, அவங்க தொண்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுச் செயலாளர்கள் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கானா 70% இல்ல. அவங்க தலைவருக்காக ஏத்துக்கிறாங்க. தலைவர் ஒரு ஆள் நியமிச்சிருக்காங்க, அதனால ஏத்துக்கிறாங்க. விசிகாவோட வீக்னஸ் அப்படின்னு காயின் பண்ணா அந்த செகண்ட் லெவல் லீடர்ஸ் வந்து கட்சியினர் மத்தியில இன்னும் அவங்க ஏத்துக்கணும் அப்படின்றது தான் ஒரு பாயிண்ட். தலைவர் சொல்றது மட்டும்தான் அவங்களுக்கு வேத வாக்கா இருக்கே தவிர 2ஆம் கட்ட தலைவர்கள் மீது இன்னும் இந்த பற்று வந்து ஒரு மற்ற கட்சியில இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் மீது இருக்கிற பற்று வந்து விசிகாவுல சமீப காலமா குறைஞ்சிட்டு வருது. அதுக்கு ஒரு காரணம் திமுக கூட்டணி. இப்போ திமுக கூட்டணியில பல்வேறு பிரச்சனைகள் வந்துச்சு. எல்லாத்தையுமே தலைவர் பேச முடியாது. தலைவருக்கே ஒரு பிரச்சனை வருது, ஒண்ணும் இல்ல, இந்த தேவையான நேரத்துல இவங்க வந்து பேச மாட்டேங்கிறாங்க, தலைவரை தவிக்க விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்ட், அந்த ஹைகோர்ட் பக்கத்துல ஒரு வண்டி வந்து சம்பவம் நடந்தது, இடிச்ச மாதிரி, அது ஒரு பிரச்சனையாச்சு. அந்த டைம்ல காவல்துறை வந்து அந்த நபர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு பேசி இருக்க வேண்டியது 2ஆம் கட்ட தலைவர்கள். நான் சொல்றது இந்த ஒரு எக்ஸாம்பிள். இப்படி 100 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. எல்லா இடத்துலயும் தலைவருக்கு ஒரு சின்ன அவமதியாரியோ ஒண்ணும் இல்ல. இப்போ எலெக்ஷன் வருது, 8 சீட்டு தான் கொடுத்துருக்காங்க, 10 சீட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு எந்த 2ஆம் கட்ட தலைவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஏன்னா எல்லாரும் திமுகவோட நெருக்கமா இருக்காங்களா அப்படின்னு தொண்டர்கள் நினைக்கிறாங்க. அதனாலதான் அவங்க பேசல. நீங்க வந்து சீட்டு வேணும், அவங்களோட பதவிக்காக மட்டுமே இருக்காங்க, கட்சிக்காக பேச மாட்டேங்கிறாங்க. இல்ல, அந்த சந்தேகம், அந்த பார்வை, அந்த சந்தேகம் கட்சியினர் மத்தியில் இருக்கு, நிறையவே இருக்கு. அதை வந்து உறுதியா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ரீவாம்ப் பண்ணணும். 2ஆம் கட்ட தலைவர்கள் மீது நம்பிக்கை வரவழைக்கணும்ன்றது கட்சி தலைமைக்கான ஒரு பொறுப்பு. அது பண்ணா கட்சி இன்னும் மென்மேலும் வளர்றதுக்கு உதவியா இருக்கும். ஓகே, விடுதலை சிறுத்தைகள் தொடர்பா நம்ம வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, பிரச்சனைகள், தலைவர் மீதான நம்பிக்கையின்மை, 2ஆம் கட்ட தலைவர்கள் மீதான நம்பிக்கையின்மை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து பார்த்தோம். நம்ம ஆரம்பத்திலே பேசின மாதிரி விடுதலை சிறுத்தைகள் வந்து அந்த அரசியல் ரீதியா வந்து ரொம்ப துணிஞ்சு இருக்காங்க, எந்த இழப்புகளுக்கும் தயாரா இருக்காங்க. அதிகாரம்னு வரும்போது அதுல பல்வேறு கேள்விகள், குழப்பங்கள் வருது, யாரை கொண்டு வருது, இப்படியான விஷயங்கள் வருது. பார்ப்போம் இனி வரும் காலங்கள்லயாவது அவங்க வந்து, ஏன்னா பொதுவா வந்து ஜனநாயக ரீதியா பல்வேறு போராட்டங்கள், தமிழ்நாட்டு உரிமைகள் சார்ந்து தொடர்ச்சியா களத்துல நின்று இயக்கம் கூட. ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ ஒரு கட்சி வந்து வலிமையா எதிர்த்து போராடணும், வலிமையா ஒரு திட்டத்தை தடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அதிகாரமும் ரொம்ப அவசியம், முக்கியம். போராட்ட களத்துல வலிமையா இருக்கிற கட்சி வந்து தேர்தல் நேரத்திலயும் வலிமையா இருந்தாதான் கூடுதல் எண்ணிக்கையிலான உறுப்பினர்களை பெற முடியும். அது இன்னமும் கூட அவங்க போராட்டத்துக்கு வலு சேர்க்கும். இந்த தேர்தல் நேர குழப்பங்கள்ல இருந்து விசிகா வெளிவரணும். அது அடுத்த தேர்தல் நடக்குதான்னு நம்ம பொறுத்து பார்க்கணும். நன்றி, தேங்க்யூ. உங்கள் அபிமான தங்கமயிலில் களை கட்டும் பிக் பாக்ஸ் பிக் சேவிங்ஸ் கொண்டாட்டம். தங்கமான ஆஃபரை தேர்வு செய்ய பொன்னான நேரம் இது. இன்றே உங்கள் அருகாமையில் உள்ள தங்கமயில் ஷோரூமிற்கு விரைந்திடுங்கள். இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.